ஹாய் வெல்கம் டு திவ்யா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வாழைக்காய் வறுவல் செய்யலாமா? அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு லேசாக தண்ணி தெளித்து நல்லா வந்துட்டு பெசரிக்கோங்க, கலந்துட்டு வாழைக்காயோடு சேர்த்து கலந்துட்டு ஒரு பல் பூண்டு வந்து முழுசாக தேவைப்படும், அதை நச்சு இந்த மாதிரி சேர்த்து கலரி விட்டுருங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் வாழைக்காய் ஆட் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாழைக்காய் ஆட் பண்ணுங்கள். இது லோ ஃப்ளேமில் தான் வேகணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. எண்ணெயிலே வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கையால் லேசாக தான் தண்ணி தெளித்து விடணும். ரொம்ப வந்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. கையால் தெளிச்சுட்டு அதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிரும் வாழைக்காய் வறுவல். இது போல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.